ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் டார்க் ஏஞ்சல். இது ஒரு பிளாக் புட்ஸ் பார்ட் 2. இன்னைக்கு நானும் கோஸ்ட் கேம் இருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபயர் பாக்ஸால் வர முடியாது. இன்னைக்கு நானும் கோஸ்ட்டும் விளாட போனோம். கோஸ்ட் கூட போய் சண்டை போட்டுட்டு நம்ம இந்த லெவல் நம்ம பிளாக் புட்ஸில் போயிட்டு ஸ்பின் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் கோஸ்ட்டும் யோசிச்சோம். நானும் கோஸ்ட்டும் போயிட்டு இது ஸ்போர்ட்ஸ் ஸ்பின் பண்ணலான்னு போனோம். நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். சரி, எவ்வளோ காசு 1 hour முருங்கை கட்சிதான் 2வது ஃப்ரூட். நம்மளுக்கு திடீர்னு மேக்னோ ஃப்ரூட் கட்டிச்சு. சரி, கோஸ்ட் அனுப்பிடலாம். கோஸ்ட் என்ன இந்த சீக் போட்டா வரும்னு சொன்னாங்க. ஆனா அவனுக்கு வரல, அது யூஸ் ஆகல. ஆனா நம்ம அதை ட்ரை பண்ணவே தேவையில்லை நம்மளுக்கு. நான் ட்ரை பண்ணல, எனக்கு மேக்னோ ஃப்ரூட் கட்டிச்சு. சாப்பிடலாம் வேணாமான்னு நினைச்சேன். சரி சாப்பிடலாம் கோஸ்ட்னு சொல்லிட்டாரு. சரி நம்ம ஈட் பண்ணிடலாம், சாப்பிடலாம் சொல்லி ஈட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பிளாக் ஃபுட்ஸ் நம்ம பவர் எடுத்துக்கிட்டோம். நம்மளால தண்ணியிலலாம் குதிக்க முடியாது. அதுவும் நம்ம மேக்மா வேக்கன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால தண்ணியிலே லாவா வச்சு நடக்க முடியும். அதனால கோஸ்ட் பாவம், அவருக்கு அதே ஃபுட்டா திரும்பி கட்டிச்சு. ஸ்பின் பண்ணும்போது ரொம்ப சுகமாயிட்டாரு. டார்க்குக்கு எப்படி கட்டிச்சு உனக்கு மட்டும் சரி பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு அனுப்போம். அதுக்கப்புறம் நம்ம போய் கோயிலா கூட சண்டை போட ஆரம்பிச்சோம், பவர் ஏத்தலான்ட்டு. சரி பவர் எப்படி இருக்குன்னு ட்ரை பார்க்கலாம்னு சொல்லி இது கொண்டு வந்தோம். மங்கி கொரியா கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு அவர்கிட்ட அச்சீவ் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சீவ் பண்ணிட்டு சாமியா சண்டை போட்டு பவர்லாம் யூஸ் பண்ணிட்டு ஏத்திட்டு லெவல் ஏத்திட்டு இருந்தோம். அதுவும் கோஸ்டும் நானும் ஒரே ஃப்ரூட் கிடைச்சதுனால கோஸ்ட் ரொம்ப சோகத்துல சண்டை போட்டு இருந்தது. சரி ஒரே வேலையெல்லாம் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். சரி நம்ம திரும்பி அதே லைன்ல போலாம், அதே லைன்ல போயிட்டு அந்த ஷெஃபை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் ஏத்துறதுக்காக இந்த இதுல இருந்து 50ல இருந்து 55 வரைக்கும் முடிவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் இவனெல்லாம் சண்டை போட்டு ப்ரூட்ஸ்குள்ள சண்டை போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் தோக்கடிச்சுட்டு அடுத்த செஃப்பு கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருந்தோம். ஃபயர் ஃபாக்ஸ் வர்றதுனால ஒரு போர் அடிச்சிச்சு. ஃபயர் ஃபாக்ஸ் இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம். அந்த ஃபயர் ஃபாக்ஸ் ரொம்ப தீவிரமான ஒரு வேலையில இறங்குனால அவங்க வர முடியாது அன்பார்ச்சுனேட்லி. ஆனா நம்ம போயிட்டு இந்த பவர் யூஸ் பண்ணி எப்படிலாம் இருக்கு அடுத்த எபிலிட்டி கட்டிச்சு நமக்கு. அதை யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். செஃப்பை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி செஃப்பை முடிச்சிருந்தோம். சரி இப்ப என்ன பண்ணலாம், திரும்பி அதே வேற வேற சர்வர் மாத்தி மாத்தி அவனை போய் போட்டு தள்ளி நம்ம அடுத்த ஐலாண்டு போறதுக்கு நம்ம ஏற்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் பண்ணிட்டு இருந்தோம். நானும் கோஸ்டும் இப்ப நம்ம லெவல் 59 வந்துட்டோம். அது 55 வரைக்கும் தான் நம்ம வச்சிருந்தோம். ஆனா சரி 55 9 அந்த மாதிரி 60க்குள்ள போலாம் அப்படின்னு விட்டோம். 55 கோஸ்ட் நம்மளோட ஒரு கம்மியா தான் இருந்தாரு, 54ல இருந்தாரு. சரி அவருக்கும் சேர்த்துட்டு நம்மளும் சேர்ந்துக்கிட்டு ஜாலியா சண்டை போட்டுட்டு அவர் வேற சர்வர் போயிட்டா, நான் வேற சர்வர் போயிட்டேன். 2 வேற வேற சர்வர்ல முடிச்சுட்டு ஒரே சர்வர் கொண்டு வந்திருக்கு. இந்த ஷெஃபுக்கும் நம்ம கோஸ்ட் வச்சிருக்காருல அதே பவர் தான், அதே பவர் வச்சிருக்காரு. சரி முடிச்சாச்சு, அடுத்து திரும்பி ஸ்பான் ஆயிட்டு நம்ம வேற ஐலாண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற ஐலாண்டு வந்துச்சு. நம்மளுக்கு திரும்பி அதே செஃப முடியும்னு சொல்லி கோஸ்டா கொடுத்துட்டாங்க. சரி வேற இது ஸ்விட்ச் பண்ணிட்டு வேற இதுக்கு போயிட்டு நம்ம வெயிட் திரும்பி பண்ணலாம் சண்டை போடலான்னு இருந்தா அவனும் ஒருத்தவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிறான் நினைச்சு நான் அவனும் சண்டை போட வந்தான். என்ன அம்மனமா வருது, ஐயோ இவ்வளோ என்ன ட்ரெஸ்ஸே போடாம வந்திருக்கேன். அது கூட நம்ம கூட கோஸ்ட் வந்தாரு. கோஸ்ட் வந்து திரும்பி நம்ம கோஸ்ட் அந்த ஃப்ரூட் வச்சுட்டு கஷ்டப்பட்டு சண்டை போட்டுருக்காங்க. அவனும் இவனும் ஒரே ஃப்ரூட்ல சண்டை போட்டுருக்காங்க. யார் ஜெயிக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு வாட்டி நம்ம செத்து போயிட்டோம். திரும்பி நம்ம போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டா இன்னும் இருக்கு நம்ம செத்து கூட எங்களுக்கு இன்னும் காஸ்டியூம் மாதிரியே கோஸ்ட் வேற சண்டை போடுது தீவிரமா. சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம், நம்மளுக்கும் அதுதானே வேணும். ஓசில அச்சீவ் பண்ணிட்டு போலாம்னு பார்த்துட்டு சண்டை போட்டுருந்தோம் சேர்ந்து. சரி நான் அவரை கொஞ்ச நேரம் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டோம். ஒரே அடி பஞ்சில் எவ்வளவோ ஃபர்ஸ்ட் லைஃப். சரி சண்டை போடலான்ட்டு அப்பா வரலே முடிச்சிட்டோம். அடுத்த ஐலாண்டுக்கு வந்துச்சா அதனால நீ பாஸ்கில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன லெவல் 63க்கு போயிட்டோம். கோஸ்ட் எவ்வளோ லெவல் இருந்தீங்க அது அவருக்கே தெரியல. சூப்பர். இன்னும் ஸ்டக் ஆகி அடுத்த ஐலாண்டுக்கு வந்துட்டோம். கோஸ்ட் வண்டி வெட்டுன்னு சொல்லிட்டு கோஸ்ட் வண்டி ஏற்றிட்டு இருந்தாரு. நான் ஜாலியாக கொஞ்சம் வெளியே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சுட்டு வந்துருந்தேன். கோஸ்ட் இப்படி திருப்பி நம்மளும் ஒரு ட்ராக் வச்சுப்போம், ஏது மாத்திக்கிட்டு கொண்டு போய் விட்டானா என்ன பண்றது.
சரி வாங்க போலாம். அதான் அடுத்த ஐலாண்ட் டெசர்ட் ஐலாண்ட் வந்தாச்சு. தண்ணியில அவ்வளவுதான், தண்ணியில வந்து நம்ம லைஃப் தான் குறையும் guys. சரி குஸ்தி எடுக்க வந்தாச்சு, நம்ம போய் சுத்தி செஸ்ட் எடுத்து வரலாம். கோஸ்ட் சண்டை போட்டு கோஸ்ட் முக்கியமான வேலையால கொஞ்ச நேரத்துல வெளில போவாருன்னு சொன்னாரு. அதனால நம்ம வந்து அவர் கொஞ்ச நேரம் லெவல் ஏற்ற விட்டுட்டு நம்ம போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் சொல்லி சுத்தி பார்த்துட்டு வந்தோம். அதையும் பேரேஜ் எடுத்துட்டு அவரு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி போயிட்டு தெரியாம ஓசிக்கலாம் இருக்கலாம்னு பார்த்தேன். ஆனா அவர் விடல. சரி ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது சும்மா போய் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சுத்தி வரும்போது எங்க ஒரு ஷாப் இருந்துச்சு, ஸ்குவால் ஷாப்னு. சரி திரும்பி இது ஒரு இது ஒரு இடத்துல வச்சுதான் நான் அப்புறமேட்டு உங்களுக்கு தெளிவா ஒரு சொல்றேன் இந்த இன்னொரு வீடியோல. சரி சண்டை போடலாம், கோஸ்டும் போ கொஞ்ச நேரம் ஓம்புலுச்சு. ஆனா அவர் அச்சீவ் பண்ணாலும் நானும் கொஞ்சம் ஓசிக்கல் எடுத்துட்டேன். அதுதான் அவனுக்கே கொடுத்துட்டேன். அதே மாதிரி இது கோஸ்ட் மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தா இல்ல, நான் இல்ல வேற யாரோ ஒருத்தவன் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, நாம யார் யார் இந்த சர்வர்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க போஸ்ட் எல்லாம் வாண்டட் போஸ்ட்ல அவங்க. அதுக்கப்புறம் அவர் போயிட்டாரு. நாம போய் இவரை கில் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு கில் பண்ணி வேணும். நானும் கொஞ்சம் யோசிக்கல எடுத்துட்டு அவருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சண்டை போட்டுட்டு இருந்தோம். அதுக்கும் இந்த வாட்டி நாங்கெல்லாம் ஒன்னா விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க ஃபைட்டுக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு அடிச்சு அடி அடின்னு அடிச்சுட்டு எல்லாத்தையும் போய் லாவால முக்கி மேக்மால முக்கிட்டு இருந்தேன். சுத்தி சுத்தி இல்லை நின்னா கொஞ்ச நேரத்துல நின்னா அங்கேயே சுத்தி போடுவாங்கன்னு நினைச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு பவர் ஏற வரைக்கும் பவருக்கு தான் நான் என்னோட மேக்மா ஃப்ரூட்டுக்காக பவர் ஏற்றுறதுக்கு தான் நான் இந்த பண்ணிட்டு இருந்தேன். அதனால அடிச்சு வச்சு போயிட்டு அது எதுவும் பண்ணிட்டு இருந்தோம். இப்படியே எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஒரே இடத்துல வச்சு நானும் கொஸ்டின் சண்டை போட வச்சுட்டேன். நான் பவருக்கு தான் லெவல் வேணும் அதனால சொல்லிட்டு நான் லாவாக்குள்ளேயே முழுகிட்டு முழுகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இருந்தேன். அது போயிட்டே இருந்தோம். லாவா காமிச்சு அவன் போய் பண்ணிட்டு எல்லாரையும் பண்ணிட்டு நான் கொஸ்டி இருக்கு எடுத்ததை முடிஞ்சிச்சேன் பார்க்கவே இல்லை. அதையும் பார்க்காம நான் படிக்கு ஒரு கில் எடுத்துட்டு இருந்தேங்க. அது ஒன்றும் பார்த்தேன். அதுலயும் கோஸ்ட் நீ போய் என்ன நீ பண்ண அப்படின்னு கேட்டாரு. நம்ம என்ன பண்ணுவோம். அடுத்தது இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுருந்தேன். பாய். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.